பெரியார் வழிவந்த, அண்ணா வழிவந்த, கதை வசனம் எழுதிய, திருட்டுறையில் ஏறி வந்த, சமூக நீதிக்காக போராடினார். நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் அக்கட்சி நிர்வாகி திருச்சி சரவணன் அச்சு அசல் முதல்வர் ஸ்டாலின் போல பேசி கருணாநிதியை திருட்டு ரயிலில் ஏறி வந்தவர் என கூறியுள்ளது திமுகவினரிடம் கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. முக ஸ்டாலினுக்கு வேட்டி கட்டிய ஐயா முக ஸ்டாலினுக்கு தெம்பும் திராணியும் இருக்கா? சொல்ல முடியுமா உங்களால? ஐயா முக ஸ்டாலின் பேசுவாரா? முத்துராமலிங்க தேவர் சாதிக்கான தலைவர் கிடையாது, அது இந்த இனத்தின் அடையாளம் சொல்லுவார் ஐயா ஸ்டாலின்? அவர் பாசையில் எப்படி தெரியுமா சொல்றாரு? ஆக முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அந்த சமூக மக்களுக்காக போராடினார். ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்திற்காகவும் போராடியது பெரியார் வழிவந்த, அண்ணா வழிவந்த, கதை வசனம் எழுதிய, திருட்டுறையில் ஏறி வந்த எங்களுடைய தகப்பனார் திருவாளர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் தான் சமூக நீதிக்காக போராடினார் அப்படின்னு பேசுவார். சமூக நீதிக்கு திமுக பேசுறதுக்கு என்ன தகுதி? ஏதாவது ஒண்ணு சொந்த கட்சிக்குள்ள சமூக நீதி இருக்கா? சொந்த அமைச்சரவைக்குள்ள சமூக நீதி இருக்குதா? தாழ்த்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரை தாழ்த்தப்பட்ட சமூகம் என்பதனால அங்க அரியணையில உட்காரக்கூடாது, தலைவர் பொறுப்புல சேர் போட்டு உட்காரக்கூடாதுன்னு சொன்ன மாடல் தான் இந்த மயிர புடுங்குற திராவிட மாடல். ஒரு சொந்த கட்சிக்குள்ள சொந்த கவுன்சிலரை ஊராட்சி மன்ற தலைவராக அவங்களுடைய இருக்கையில் அமர வைக்க துப்பில்ல. நீங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கீங்க அமைச்சர் பொறுப்பு. உங்க கட்சியில எத்தனை அமைச்சர்கள், யார் யார் எந்தெந்த சமூகம் சொல்ல முடியுமா? ஐயா ஸ்டாலின் தெளிவா சொல்லுவாரா? முக்களத்தோருக்கு நாங்க தான் யாரு? முத்திரகுத்தோர் ஐயா முக ஸ்டாலின். முக்களத்தோருக்கு நாங்கள் மணிமண்டபம் கட்டி கொடுக்கோம். ஐயா தேவருக்கு நாங்க மணிமண்டபம் கட்டி கொடுக்க போறோம். அங்க பூலித்தேவனுக்கு மணிமண்டபம் கட்ட போறோம். எல்லாம் சரி. அந்த சார்ந்த சமூகத்திற்கு பிரதிநிதித்துவம் எவ்வளவு கொடுத்திருக்கீங்க அமைச்சரவையில? முக்களத்தோர் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க விரல் விட்டு சொல்ல முடியுமா? நாடார் சமூகத்தில் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க சொல்ல முடியுமா? அல்லது மற்ற சமூகங்கள் ரெட்டியாறு, பிள்ளைமாறு, முதலியாறு எத்தனையோ சமூகம் இருக்கு. எத்தனை அமைச்சர் பதவிகள் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க? ஒண்ணும் கிடையாது. ஆனா கருணாநிதி வீட்டுல, கருணாநிதி குடும்பத்துல, ஊருக்குள்ள அந்த சமூகத்தை என்னன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 5000 பேர் கூட இருக்க மாட்டான். அந்த சமூகத்திற்கு 2 அமைச்சர் பொறுப்பு. கோபம் வரும்ல அப்ப எங்களுக்கு? உன் வீட்டுக்குள்ள நீ 2 அமைச்சர், ஐயா முக ஸ்டாலின், ஐயா உதயநிதி ஸ்டாலின் 2 அமைச்சர். தமிழ் பேசாத, தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ளாத தெலுங்கர்கள் 2 பேருக்கு அமைச்சர் பொறுப்பு. எங்க அண்ணன் KKSS இந்த பக்கத்துல தான் இருக்காரு, அவருக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு. அங்கிட்டு எங்க ஐயா KN நேரு, அவங்க 2 பேரும் ஒரே சமூகம். ரெட்டியார் சங்க மாநாட்டில் போய் பேசிட்டு இருக்காங்க. ரெட்டியார் சங்க மாநாட்டில் போய் அமைச்சர் பேசிட்டு வருவாரு. ஆனா திமுக சமூக நீதியை பெற்றுக் கொடுக்கணும்னு சொன்னா இந்த கேப்ப வலிஞ்சு இது சொல்லுவாங்கல்ல, ஒரு பழமொழி ஒண்ணு, கேட்கிறவன் கேனப்பல இருந்தா கேப்பல நெய்வடியும்னு. அதுபோல தமிழ்நாட்டு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.